ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ நம்ம ஆல்ரெடி நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி ஸ்டார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். பைப்பிங் வச்சு போட்டிருப்பேன் ஒரு வீடியோ ப்ளவுஸு. அதோட கட்டிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பூனம் சாரீ. இது அந்த ப்ளவுஸு. இந்த லைனிங் கிளாத்து 1 மீட்டர் எடுத்திருக்கேன். நான் 2 மடித்து போட்டிருக்கேன். இதை மடிப்பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி மடிச்சுட்டு போட்டிருக்கேன். ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கேன். ப்ளவுஸோட உயரம் பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸில் 13 இருக்குது. நான் 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 14 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கேன். ப்ளவுஸை 2 மடித்து போட்டிருக்கேன். நான் மடிச்சிருக்க மாதிரி கரெக்டாக போட்டுக்கோங்க. இந்த இடத்துல இருந்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக. இது வந்து ரெடி அளவு. நம்ம மடித்து திருப்பதுக்கு நம்ம 1/4 இன்ச்சு விட்டு தான் வெட்டுவோம். அப்புறம் இடுப்பு அளவிலிருந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி, இங்கேருந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி நல்லா நெழுத்து வச்சுக்கோங்க. போட்டு இந்த அளவு, இந்த தையல் இருக்குது பார்த்தீங்களா, இதிலிருந்து 1/2 இன்ச்சு மேலே தள்ளி, இதுதான் ரெடி அளவு அப்படின்னா இதுலேருந்து 1/2 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து சைடில் 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கணும். இப்போது நமக்கு இதுதான் ரெடியான அளவு. இல்லையா 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு, நான் மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்கிட்டேன். இது வந்து ரெடி அளவு. இது வந்து 1/2 இன்ச்சு நம்ம ப்ளவுஸுக்கு அடித்து திருப்புவோம்ல கைக்கு, அதுக்காக 1/2 இன்ச்சு தையலுக்காக சேர்த்து நம்ம 1/2 இன்ச்சு விட்றோம். மார்க் பண்ணியாச்சு. இப்போது சைடில் நம்ம எவ்வளோ இன்ச்சு பிடிப்பீங்களோ நீங்கள் அதுக்கு அளவு விட்டுக்கோ. நான் 1/2 இன்ச்சு கிட்ட விட்டுக்கிறேன். இப்போது கழுத்தோட அகலம் எவ்வளோ வைக்கணுங்கிறத பார்க்கணும். பார்த்துட்டு நம்ம ஷோல்டருக்கு அளவு எவ்வளோ வைக்கணுங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம்ல, அளவு எடுத்தோம்ல, அதே மாதிரி ப்ளவுஸை போட்டுட்டு கரெக்டாக இந்த தையல் எங்கே இருக்கோ அதுக்கு நேராக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கே தையலுக்கு நீங்கள் எவ்வளோ பிடிப்பீங்களோ அந்த அளவுக்கு சைடில் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஷோல்ட்ரு வித்து நம்ம எவ்வளோ இதுலேருந்து கரெக்டாக எண்டு முடியுதோ அங்கே கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போது இந்த லைனையும் நம்ம தையலுக்காக விட்டோம்னா இந்த லைனையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 லைனையும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நம்ம இந்த வளைவு போட்டுக்கலாம். நான் வைக்கிற மாதிரி வச்சு போட்டுக்கோங்க கரெக்டாக. இப்படி வச்சிங்கன்னா அந்த 6 மாதிரி தெரியும். இந்த மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணிட்டேன். இப்போது இந்த மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த இதுவும் சேர்ந்து நம்ம பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம், லைன் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போது இந்த 2 லைனையும் நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஆம்கோல் ஸ்கேலை வச்சுட்டு நம்ம அப்படியே ஆப்போசிட்டாக திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு ரொம்ப டீப்பாக போடுவாங்க ப்ளவுஸ், ரொம்ப டீப் நெக் வச்சு போடுவாங்க அப்படின்னா இந்த ஸ்கேலை நீங்கள் இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு நார்மலாக வட்டக்கலத்தே போதும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் அந்த கார்னருக்கு நேராக வச்சுட்டு இப்படி மார்க் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் டீப்பாக தான் போடுவாங்க, அதனால் இப்படி மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து கரெக்டான அளவு. இது வந்து நம்ம அடித்து திருப்பதுக்காக ஒரு 1/4 இன்ச்சுலேருந்து 3/4 இன்ச்சு வரை நீங்கள் விட்டுக்கோங்க சைடில். நான் வெட்டும்போது அதை கட் பண்ணி வெட்டிடுவேன். பண்ணிவிட்டு நான் எங்கெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அங்கெல்லாம் போட்டுட்டேன். இங்கே சென்டர் பாதியாக பிடிச்சி இங்கே சென்டர் பார்க்கறக்காக இங்கே, அப்புறம் இந்த இடம், அப்புறம் நம்ம இங்கே அடித்து திருப்போம்ல அதுக்கு அந்த சைடும் போட்டுட்டேன் நான். இப்போது பேக் எடுத்த உடனே அப்புறம் நமக்கு ஹேண்டுக்கு கட் பண்ணிடலாம். துணியை இந்த மாதிரி 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. இந்த சைடு இந்த மாதிரி 4ஆக மடித்து போட்டுட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. இது வந்து லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால இதில் வந்து நான் தையலுக்கு ஒரு 3/4 இன்ச்சு வரை விட்டுருக்கேன். அடித்து திருப்பிடுவோம் இப்படியும் நம்ம இதை. இப்போது ப்ளவுஸோட உயரத்தையும் மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நான் போட்டிருக்க மாதிரி கரெக்டாக போட்டுக்கோங்க. இதை கரெக்டாக வச்சுட்டு இதுலேருந்து கரெக்டாக இந்த இடம் நமக்கு கரெக்டான அளவு தையல்.
இதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டேன். இதுலேருந்து 1/2 இன்ச்சு ஷோல்டர் பிடிச்சடிப்போம்ல, அதுக்கு சேர்த்து தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். அப்படியே நம்ம இந்த கை சுற்றளவே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இந்த லைனில் இருக்க அளவு எவ்வளோ வருதோ அதை 3ஆக டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இதில் எனக்கு 2.6 2.6 வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். மொத்தம் இதோட அளவு வந்து 8 இன்ச்சு வந்துச்சு. அதை நான் 3ஆக டிவைட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது நான் ஆம்கோல் ஸ்கேல் இருக்குல்ல, இதை வச்சு கரெக்டாக இதுக்கு நேராக இங்கே ஒரு புள்ளி வச்சுக்கோங்க, ஒரு 1/2 இன்ச்சில். அதே மாதிரி இங்கேயும் ஒரு 1/2 இன்ச்சில் 2 புள்ளி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த புள்ளியும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஆம்கோல் ஸ்கேலை வச்சு நீங்கள் போட்டலாம். நான் போட்டுட்டேன். இதே மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் அதே ஆம்கோல் ஸ்கேலை திருப்பி இப்படி இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் டச் ஆகி இந்த சென்ட்ரா வர மாதிரி வளைய போட்டுக்கோங்க. நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம ஃப்ரண்ட்டில் நம்ம கொஞ்சம் குடஞ்சி வெட்டுவோம் தெரியுமா, அதுக்காக தான். இப்போ நான் எப்படி நம்ம இந்த சைடு எக்ஸ்ட்ரா துணி கொடுத்ததை நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு துணி ஒரு கிளாத்து வைக்கணும். இப்போ நான் இதை கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கட் பண்ண உடனே இந்த சைடு நாச் போட்டேன், இங்கேயும் சென்டராகவும் போட்டுட்டு இதை இப்போவே குடஞ்சி வெட்டிடாதீங்க. நம்ம லைனிங் கிளாத்தில் அடித்து திருப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம கை ஜாயின் பண்ணும்போது நம்ம குடஞ்சி வெட்டிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போவே வெட்டிட்டிங்க அப்படின்னா சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும், அதுக்காக தான். இப்போ நம்ம இந்த சைடு நம்ம ஸ்லீவ் எடுத்துட்டு அதை அப்படியே மடித்து போட்டுட்டு 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. 2ஆக மடிச்சுட்டு இந்த மாதிரி கிராஸாக நல்லா ஃபுல் கிராஸில் எடுத்துக்கோங்க. நல்லா ஃபுல் கிராஸில் வச்சுட்டு கிளாத்தை வச்சுட்டு கரெக்டாக அதை மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பேக் பார்ட் வச்சு மார்க் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நான் மார்க் பண்ணதை எல்லாச்சும் லைன் போட்டுக்கிட்டேன். லைன் போட்டு இது வந்து நம்ம உள்ளே குடஞ்சி விட்டணும், அதுக்காக நான் குறிச்சிருக்கேன். இதை ஸ்கேல் அப்படியே வச்சுட்டு லைட்டாக ஒரு 1/4 இன்ச்லேருந்து ஒரு 1/2 இன்ச் வரை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ரவுண்ட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நான் இப்போ சும்மா ரஃப்பாக ஒரு லைன் போட்டு விட்டுருக்கேன். இது வந்து கரெக்டான அளவு. முன்கழுத்து இறக்க வந்து 6 இன்ச்சு வைக்கிறேன். 6 இன்ச்சு வைக்காமல் தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு கூட நம்ம 6 இன்ச்சு வச்சுக்கலாம். நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த லைனில் இருந்து 1/2 இன்ச் இங்கே தள்ளி நான் மார்க் பண்ணிவிட்டு இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணிடலாம். கரெக்டாக இதுலேருந்து நான் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை லைன் பண்ணி ஜாயின் பண்ணிட்டேன். அப்புறம் ஆம்கோல் ஸ்கேலை இந்த மாதிரி இந்த முக்கு கார்னரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ரவுண்டு போட்டுக்கிட்டேன். இது வந்து கரெக்டான அளவு. நம்ம இதில் வந்து தையலுக்கு 1/2 இன்ச்சிலேருந்து 1/4 இன்ச் வரை விட்டு தான் நம்ம கட் பண்ணுவோம். கட் பண்ணி தான் தைக்கணும். இதில் வெட்டிடக்கூடாது. நம்ம இதுலேருந்து 1/4 இன்ச் தள்ளி தான் நம்ம கட் பண்ணணும். அப்படின்னா தான் இது மடித்து திருக்கும்போது இந்த அளவு வந்து கரெக்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம எடுத்துருக்க கழுத்தோட அளவு கரெக்டாக இருக்கான்னு நம்ம ப்ளவுஸில் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் ப்ளவுஸை இப்படி திருப்பி போட்டு ஊக்குப்பட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் கையை வந்து அந்த சைடு திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு இந்த ஷோல்டர்லேருந்து 1/2 இன்ச்சு தையலுக்கு போக கரெக்டாக பார்த்துக்கோங்க. 1/2 இன்ச்சு தையலுக்காக மேலே விட்டுட்டு அதை கீழே வைக்கிறேன். கீழே வச்சுட்டு இதை அப்படியே ரவுண்டு வைக்கிறேன். கரெக்டாக இருக்குது. துணி இழுக்கக்கூடாது. கரெக்டாக வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு கரெக்டாக நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம எடுத்த அளவு கரெக்டு தான். இப்போ ப்ளவுஸோட முன்னுயரம்க்கு எனக்கு அளவு ப்ளவுஸில் ஷோல்டர் அளவு சேர்க்காம 9.25 இன்ச் இருக்குது. அப்போ நம்ம ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு விடணும்ல, தையலுக்கு விடணும்ல, அதை சேர்த்தோம் அப்படின்னா 9.25 இன்ச் வரும். அந்த 9.25 இன்ச்சை வச்சு மார்க் பண்ணிவிட்டு நேராக ஸ்ட்ரைட்டாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு நான் லைன் போட்டிருக்கேன். அப்புறம் அடி உயரம்
கிராஸோட அடி உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் எனக்கு 2.25 இன்ச் இருக்குது. நீங்கள் எவ்வளோ இன்ச்சு கீழே பிடிச்சி அடிப்பீங்களோ, தையலுக்கு எவ்வளோ பிடிப்பீங்களோ அந்த நான் வந்து 2.25 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கேன். இந்த லைனில் இருந்து இந்த சைடில் 1 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கே இதையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இப்போது நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போது கஸ்டமரோட ப்ளவுஸோட ஜஸ்ட் அளவு வந்து 36 இன்ச்சு. அது நம்ம வந்து 10 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3.6 இன்ச்சு வரும். அது கூட அரை இன்ச்சு சேர்த்து 4.1 இன்ச்சு இங்கே வரும். 4.1 அந்த 4.1ங்கிறத இதில் நம்ம மார்க் பண்ணிவிட்டு நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கணும். இப்போ நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது மார்க் பண்ணியாச்சு. இதோட லென்த் வந்து 4.1 சரிங்களா. அடிச்சுட்டு மார்க் பண்ணியாச்சு. அப்போது நம்ம இந்த சைடு பிடிச்சி அடிப்போம் தெரியுமா, அதுக்குள்ள அளவை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம இதில் நம்ம பிடிச்சி அடிக்க கிராஸாக போட்டிருக்கோமா, இதில் இருந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக இந்த லைனில் கரெக்டாக ஸ்கேலை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க, லைன் பண்ணிக்கோங்க. இதோட லென்த் வந்து 11.25 இருக்குது. கஸ்டமரோட இடுப்பு சைஸு, இடுப்பு பட்டியோட அளவு மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதோட அளவு வந்து 32 இன்ச்சு. இடுப்போட சைஸு 32 இன்ச்சு. அது வந்து 4 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 8 இன்ச்சு வரும். நம்ம அரை இன்ச்சு அதை சேர்த்து 8.5 இன்ச்சு வருது. அந்த 8.5 இன்ச்சையும் இந்த 11.25 வருது பார்த்தீங்களா, இதையும் நம்ம மைனஸ் பண்ணி அதில் எவ்வளோ ஆன்சர் கிடைக்கோ அதை 2ஆக டிவைட் பண்ணி நம்ம இதில் வச்சு மார்க் பண்ணிடணும் வருது. இப்போ நான் இந்த சைடு 1.3 இன்ச்சு, இந்த சைடு 1.3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு நான் லைன் போட்டுக்க போகிறேன். அதே மாதிரி இதிலேருந்து 1.3 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிவிட்டு இதையும் இங்கேயும் மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா, மார்க் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு. இங்கேருந்து நான் 1.25 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிட்டு இங்கேயே லைன் பண்ணிட்டேன். இதுலேயும் அதுமாதிரி 1.25 இன்ச்சு, இதுலேயும் 1.25 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம சைடில் நம்ம இங்கே வந்து கரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு கோடு இருக்குது பார்த்திங்களா, இந்த ஃபஸ்ட்டு கோட்லேருந்து 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கோட் லைன் பண்ணிக்கணும். பண்ணிட்டோம். இப்போது நம்ம கட் பண்ணும்போது இதிலேருந்து கட் பண்ணி உள்வளைவுலேருந்து கட் பண்ணி இதுக்கு தையல் கூடணும். தையல் கூட்டிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிகிட்டே வந்து இதிலேருந்து இப்படி வந்து கரெக்டாக இந்த சைடு இங்கே முடியுதா கோடு எங்கே முடியுதோ அதிலேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வெட்டிக்கணும். ஏன்னா நம்ம ஊக்குப்பட்டி வைப்போம்ல, அதுக்காக 1/2 இன்ச்சுக்கு சேர்த்துட்டு வெட்டிடணும். இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணிட்டேன். நம்ம எந்த இடம் மார்க் பண்ணியிருக்கோமோ அதிலலாம் நாச்சஸ் போட்டுக்கோங்க. இந்த 3 சேம் பிடிச்சடிப்போம். இது வந்து இப்படி வரும், இப்படி வச்சு மடிப்போம் இல்லையா, அதுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேயும் நாச்சஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம கழுத்து இது அடித்து திருப்பதுக்கு தையல் கூடன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதை கரெக்டாக மறக்காமல் விட்டுருங்க. நீங்கள் இந்த லைனில் கட் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக அந்த தையலுக்கு நம்ம விட்டுறணும். சரிங்களா, சரி. இப்போ நம்ம பட்டி பீஸ் வெட்டிக்கலாம். பட்டி பீஸோட சைஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்கள் பேக் பார்ட் அப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃப்ரண்ட் பார்ட்டே அது மேலே போடுங்க. அப்படி நான் போடுற மாதிரி நான் கரெக்டாக போட்டுட்டேன். சரிங்களா, நான் அப்படி போட்டுக்கோங்க, அது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் இருந்து இந்த லைன் வர எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்ம எனக்கு வந்து இதுலேருந்து இந்த லென்த் வந்து 3 இன்ச் வருது. லென்த் வேறு 3 இன்ச் வருது. இந்த 3 இன்ச்சு கூட நம்ம 3/4 இன்ச்சு தையலுக்காக சேர்த்துட்டு நம்ம பட்டி மார்க் பண்ணணும். வாங்க எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி இங்கே பேக் பார்ட் எடுத்தப்போ பார்த்தீங்களா, பேக் பார்ட் எடுத்துல ஆப்போசிட்டில் நம்ம கரெக்டாக அந்த பட்டி பீஸ்க்கு வந்துடும். இதில் வந்து இந்த சைடில் வந்து நான் எவ்வளோ இன்ச் விட்ருக்கேன்னா 1.5 இன்ச், உங்கள் ஸ்கேல் 1.5 இன்ச் ஸ்கேல் அளவு இருக்குல்ல, அந்த அளவு அப்படி வச்சுட்டு இதுலேருந்து 1/2 இன்ச்சுக்கு தெரிகிற மாதிரி வச்சுட்டு லைன் பண்ணிக்கோங்க. லைன் பண்ணிவிட்டு இங்கே வந்து 1.5 இன்ச்சு தையலுக்கு நான் எப்போதுமே விடுவேன். இங்கே கிளாத் இல்லாதனால நான் அதுக்கு தகுந்த மாதிரி தையலுக்கு விட்டுருக்கேன். இதில் இருந்து இந்த லென்த் வந்து இடுப்போட உயரம், இடுப்போட சுற்றளவு வந்து 8.5 இன்ச்சு. 8 இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 8.5 இன்ச்சு நான் தையலுக்கு விட்டுருக்கேன். இங்கே வந்து இந்த 3.25 சொன்னோம் பார்த்தீங்களா, 3.25 ப்ளஸ் அந்த 3/4 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து வரணும். அந்த அளவு இதில் வச்சுருக்கேன். 3.25 இன்ச்சில் வச்சுருக்கேன். இதில் வந்து
1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணி 3.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை ஜாயிங் லைன் பண்ணிவிட்டு இதுலேருந்து கொஞ்சம் கேர்வாக வர மாதிரி லைன் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிடலாம். இதுதான் பட்டி பீஸு. இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த நம்ம கட் பண்ண பீஸ் அப்பெல்லாம் நம்ம லைனிங் அந்த மெயின் கிளாத்தில் வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். சாரியை வந்து டபுளாக மடித்து போட்டிருக்கேன். எதுக்காக அப்படின்னா இது வந்து பூனம் சாரீ, அதனால் வந்து நம்ம வெட்டும்போது இந்த லைனில் வெட்டினோன்னா அது கரெக்டாக நேராக இருக்காது, ஸ்ட்ரைட்டாக இருக்காது, க்ராஸாக போயிடும். அதனால் டபுளாக இந்த மாதிரி மடிச்சுட்டு நீங்கள் இது வந்து ப்ளவுஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம பைப்பிங் வைக்கிறோம், அதனால் பைப்பிங் வைக்கிறதுக்காக அந்த சேலையிலேருந்து கொஞ்சம் கிளாத் எடுத்து எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். அந்த மார்க் வர ஸ்ட்ரைட்டாக நான் கட் பண்ண போகிறேன். சாரியோட அதே மாதிரி சாரியோட மிந்தியும் டபுளாக மடித்து போட்டு கரெக்டாக நேராக வச்சு வெட்டிடலாம். கட் பண்ணிட்டேன். இப்போது ப்ளவுஸோட சாரியோட கிளாத்தை வந்து நான் டபுளாக மடித்து போட்டிருக்கேன். மடித்து போட்டு இந்த லைனிங் துணியை அது மேலே வச்சு கரெக்டாக வச்சு நான் பின் பண்ணிட்டேன். ஏன்னா அது வந்து வெட்டும்போது துணி விலகும் அப்படிங்கிறதுக்காக நான் பின் பண்ணியிருக்கேன். பின் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு நம்ம இந்த கையில் வந்து நம்ம துணி எக்ஸ்ட்ரா கொடுத்து லைனிங் அதை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் வந்து அட்டாச் பண்ணுவோம். அதனால் நம்ம வெட்டும்போது நம்ம தையலுக்கு சேர்த்து நம்ம இது வரைக்கும் நம்ம கட் பண்ணிக்கணும், சரிங்களா? ஒரு 1.5 இன்ச்சு வரை சேர்த்து தையலுக்கு விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் இடம் விட்டு தான் கையில் கட் பண்ணிக்கணும். ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி தான் வெட்டணும். எல்லா இதுக்குமே 1/2 இன்ச்சு தள்ளி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம், சரிங்களா? பட்டி பீஸ் மட்டும் நம்ம அப்படியே வெட்டி கட் பண்ணிக்கலாம். மற்றதுக்கு எல்லாமே நம்ம கொஞ்சம் துணி கிளாத் விட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு தான் நம்ம தைக்கணும். எதுக்காக அப்படின்னா துணி விலகிரும், அதுக்காக தான். பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறங்கிறத பார்க்கலாம். பாய்.